ஊனிக்கொண்டு எழும்புவாங்க. இப்போ நாங்கள் 2 சுஜூதை முடிச்சிட்டோம். பிறகு என்ன செய்ய போறோம்? 2வது ரக்காத்துக்காக எழும்ப போகிறோம். இந்த முறை இந்த 2வது ரக்காத்துக்கு எழும்பும் போது கை உயர்த்தி கொண்டு என்ன செய்யல, எழும்பக்கூடாது. சாதாரணமாக எழுந்து கையை நாம் இப்படி கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்களா இப்ப நாம சொன்ன பிரகாரம் அல்லாஹு அக்பர், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, ரப்பனா வலக்கல் ஹம்த், அல்லாஹு அக்பர், சுப்ஹான ரப்பியல் ஆலா அல்லது சுப்ஹான ரப்பியல் ஆலா வ பிஹம்தி, அல்லாஹு அக்பர், ரப்பி இக்ஃபிர்லி ரப்பி இக்ஃபிர்லி, அல்லாஹு அக்பர், சுப்ஹான ரப்பியல் ஆலா சுப்ஹான ரப்பியல் ஆலா சுப்ஹான ரப்பியல் ஆலா, அல்லாஹு அக்பர். இப்போ எத்தனையாவது ரக்காத்? 2வது ரக்காத். 2வது ரக்காத்திலே நாங்கள் அமரும் போது 4 ரக்காத் தொழுகையாக இருந்தால் 2வது ரக்காத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் அத்தஹியாத்துக்காக அமர வேண்டும் இல்லவா? முதல் அத்தஹியாத்துக்காக அமர்வது எப்படி 2 சுஜூதுகளுக்கு மத்தியில் அமரும் போது நாம் எப்படி அமர சொன்னோம் அப்படி. எப்படி? இந்த விதத்தில் அமர வேண்டும். சரிதானே? அத்தஹியாத்தில் இருக்கிற எப்படி? அத்தஹியாத்தில் இருக்கும்போது எப்படி கொள்ளும்? எங்களுடைய கைகள் எப்படி கொள்ளும்? இரண்டு கைகளும் வலது கை வலது துடை மீது, வலது கை வலது துடை மீது, இடது கை இடது துடை மீது விரிந்தவாறு இருக்க வேண்டும். அல்லது வலது கை வலது முட்டுக்காலை, துடையையும் முட்டுக்காலையும், அதாவது முட்டுக்காலை பிடித்தவாறு, இடது கை இடது முட்டுக்காலை பிடித்தவாறு, இப்படி 2 வச்சுக்கொள்ளலாம். அத்தஹியாத்தில் இருக்கும்போது வலது கை எல்லா விரல்களும் இருக்கும், பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும், பெருவிரல் நடுவிரல், இதை இப்படி பிடித்துக் கொள்வது ஒரு வட்டமாக பிடித்துக் கொள்வது. இந்த ஆள்காட்டி விரலை நீட்டி வைத்துக் கொள்வது, இப்படி வைத்துக் கொள்வது. பாருங்க, பெருவிரலால் நடுவிரலின் நுனியை 2 விரலின் நுனிகளையும் வைத்து ஒரு வட்டமாக பிடித்துக் கொள்வது, வட்டமாக்கிக் கொள்வது. இந்த 2 சின்னி விரலும் அதுக்கு அடுத்த விரலும் மடிந்திருக்கும். இந்த ஆள்காட்டி விரல் மாத்திரம் நின்றிருக்கும். அல்லது பெருவிரலை இந்த நடுவிரலின் அடியிலே வைத்துக் கொள்வது. அப்ப இந்த நடுவிரலும் அடங்கி இருக்கும். 2வது முறை இது ஒரு முறை இருக்கு. முதல் முறை இப்படி, அடுத்த முறை இன்னொரு முறை இருக்கிறது. பெருவிரலால் நடுவிரலின் அடியிலே வைத்துக் கொள்வது, நடுவிரல் மடங்கி இருக்கும். 53 போன்று, இது ஒரு 5, இது ஒரு 3, 2 விதமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறார்கள். இப்படியும் வைத்துக் கொள்ளலாம், இப்படியும் வைத்துக் கொள்ளலாம். இந்த ஆள்காட்டி விரல் நீண்டவாறு தான் இருக்கும்.